ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் எம்ஆர்வி ஆட்டோ டெக்லேருந்து விஜய். இன்றைக்கி நம்ம எர்டிகாவுக்கு சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கார் கேர்லேருந்து. இது ஆல்ரெடி இந்த வண்டியில் ஒரிஜினல் ரிமோட் இருக்குது. இது எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, ப்ளூடூத்லேருந்து இதுதான் ஒரிஜினல் ரிமோட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2 ரிமோட் எக்ஸ்ட்ரா ரிமோட் வரும். ஒன்று ஹேங்கிங் ரிமோட் வரும், ஒன்று ஃப்ளிப் டைப் ரிமோட் வரும். இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 ரிலே வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிட்ட இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது -V தான் அப்ளை. ஆல்ரெடி ஒரிஜினல் ரிமோட் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ரிலே வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டோர்லேருந்து வர கிரே ஒயர் அன்லாக்கு, ப்ளூ ஒயர் லாக்கு. இது 2 லைன் எடுத்துக்கணும். அப்புறம் ஃபீஸ் பாக்ஸ்லேருந்து 2 லைன் வரும். அது இண்டிகேட்டர் லைன் கொடுத்துக்கிறதுக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் கீ கேர் கிட்டு. இது ஆக்சுவலாக எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் மொபைல்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இது ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ சென்ட்ரல் லாக்கிங்கை நம்ம மொபைல்லேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ சாவி உள்ளே வச்சு மாட்டிடுச்சு, வண்டி ஸ்டார்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம மொபைல்லேருந்து லாக்கு அன்லாக் பண்ணால், லாக்கு அன்லாக் பண்ணிங்கன்னா மொபைல்லேருந்தே ஆப்ரேட் ஆகும். அதனால் உங்களுக்கு பயம் இல்லை. இப்போ சாவி இன்கேஸ் உள்ளே வச்சுச்சுன்னா நீங்கள் மெக்கானிக்கை தேடி போகணும், அது வண்டி ஓடிக்கிட்டுருக்கும், ஒரே பயமாக இருக்கும். நம்ம மொபைல் பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சேஃப்டி ஃபீச்சருக்காக இது இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக கீ கேர் கிட்டு ப்ளூடூத் ஆப்ரேஷனோட வந்திருக்கு. இதுதான் நம்ம இந்த எர்டிகாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்கள் வண்டியில் ரிமோட்டோ ஏதோ ப்ராப்ளமாக இருந்தால் கூட, ரிமோட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.